ரத்துனாங்க, அது ரத்து பண்ணிட்டாங்க. கேஸுக்கு மானியம் 100 ரூபா தரேன்னு சொன்னாங்க, அது கொடுத்துட்டே இருக்காங்க, மாசம் மாசம் கொடுத்துட்டே இருக்காங்க, வந்துட்டே இருக்குது. பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைப்பேன், டீசல் 5 ரூபா குறைப்பேன்னு சொன்னாங்க, இன்னும் குறைச்சிட்டே இருக்காங்க. மத்திய அரசு 3 டைம் குறைச்சிட்டாங்க, இன்னும் குறைச்சிட்டே உட்காந்துருக்காங்க. அந்த நிலைமை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஆளுங்கட்சியோட அராஜகம் ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது. அதே மாதிரி நம்ம தோழர்கள் எந்த பகுதியில் போய் பேசுறீங்களோ அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் முதல் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த பகுதி போக போறோம், இப்போ அக்கா சொன்னாங்க அடுத்த வாரம் கள்ளக்குறிச்சி போக போறோம், அந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்குது, அதை நம்ம தங்க தளபதி வந்தா என்னெல்லாம் எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுப்பாருன்றது நம்ம இங்கிருந்தே ஆராய்ச்சி பண்ணி தான் போகணும். ஒரு பேச்சாளர்ன்றதா சும்மா சாதாரணமா கிடையாது. எல்லாம் நினைக்கிறாங்க இது வந்து என்ன கூட கேட்டாங்க, இது என்ன அரசியல் பயிலும் நடத்து, இதனால உனக்கு என்ன கிடைக்குது, மாவட்ட பொறுப்பும் வேணான்ற, ஒன்றிய பொறுப்பும் வேணான்ற, நீ என்ன பண்ற அரசியல் பயிலும் எதுக்கு நடத்திட்டு இருக்க, நீ அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு கேட்டான். எங்க மாவட்ட தலைவரே எனக்கு கேட்டாரு, நான் என்ன ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்க என்னால விருப்பப்படலை, நான் எங்க தளபதிக்காக நான் ஒரு மாவட்டத்துக்கு விருப்பப்படல, நான் இருந்த கிளை செயலாளர் பொறுப்பையும் கொடுத்துட்டு அந்த கிளையை வந்து இன்னும் வழி நடத்திட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்ன பண்ணணும் தலைமை அறிவிக்குதோ இல்லையோ, அடுத்து பூத் நிர்வாகிகளை போடு, பூத் நிர்வாகிகளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், நான் எல்லாத்தையும் இங்கிருந்து உட்காந்து புரோகிராம் பண்ணி கொடுத்தா இருக்கேன். அவங்க அதை அதபடி செயல்பட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பேச்சாளர்கள் சாதாரணமாக இல்லை.